ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏப்ரல் 2025 ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அந்த மொத்த 1 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை 3 பேஜில் இங்கிலீஷ் தமிழ் தனித்தனியாக, இங்கிலீஷ் பிடிஎஃப் தனியாக இருக்கும், தமிழ் பிடிஎஃப் தனியாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க, இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து இது பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நோட்ஸ் மேக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஒரு ½ அன் ஹவர்க்குள்ளே தான் ஆகும். இல்லை எனக்கு அதுக்கும் டைம் இல்லை அப்படின்னா மினிமம் பிரிண்ட் அவுட் எடுத்தாவது படித்து வச்சுக்கோங்க. அப்கமிங் எக்ஸாமில் கேட்கக்கூடிய அதிக வாய்ப்புள்ள ஏரியா. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கலைஞர் கைவினை திட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீமு. ஏப்ரல் 19, 2025 வந்து தொடங்கியிருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 8951 கைவினை கலைஞர்களுக்கு 170 கோடி மதிப்பிலான கடனுதவி இது பண்ணியிருக்காங்க. அப்புறமா மானியத்திற்கான ஆணையம் இடுதல் வந்து 34 கோடி ரூபாய்க்கு இது பண்ணியிருக்காங்க. குறைந்தபட்ச வயது 35 இருக்கணும். தொழில் வகை 25 வகையான தொழில்களுக்கு இவங்க மானியம் கொடுக்குறாங்க. 50,000 3 லட்சம் வரை எந்த தொழிலை வேணால் செய்யலாம், விரும்பிய தொழிலை செய்யலாம். இது எந்த ஸ்கீமுக்குன்னு ஆப்போசிட்டாக கொண்டு வந்தாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து விஸ்வகர்மா திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இதுவும் கைவினை கலைஞர்களுக்கு ஒரு மானியம் வழங்கக்கூடிய திட்டமாக இருக்கும். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, இந்த ஸ்கீமில் வந்துட்டு குறைந்தபட்ச வயது 18. ஸோ அதனால் வந்து ஒரு குலத்தொழிலை வந்து ஆதரிக்க விரும்பாவும், அதே மாதிரி சாதிய பாகுபாட்டால் காலங்காலமாக செஞ்சுட்டு வந்த அதே தொழிலை வந்து திருப்பி செய்கிறதுக்கு ஊக்குவிக்கும், அந்த மாதிரி ஆயிரும்னு சொல்லிட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக தான் வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் தனியாக இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 18 தொழில் வகைக்கு இந்த விஸ்வகர்மா திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த விஸ்வகர்மா திட்டங்கிறது வந்து மத்திய அரசு திட்டம். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீமு கலைஞர் கைவினை திட்டம். அடுத்து பத்மபூஷன் விருது பார்த்திங்கன்னா நடிகர் அஜித்குமாருக்கு வழங்கியிருப்பாங்க. பத்மஸ்ரீ விருது வந்து அஸ்வின், சமையல் கலைஞர் தாமோதர், அதுக்கப்புறமா தினமலரோட இணை நிர்வாக ஆசிரியர் லட்சுமிபதி ராதாகிருஷ்ணன், ஸோ இவங்களுக்கு வழங்கியிருப்பாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு. இப்போது மற்றவங்களுக்கு இருப்பாங்க, தமிழ்நாடு சேர்ந்தவங்களும் குறிப்பிடத்தக்கவங்க இவங்க. அடுத்து குரியன் ஜோசப் தலைமையிலான குழு. இந்த குழு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ 3 பேர் மொத்தமாக இருப்பாங்க. தலைவர் வந்து குரியன் ஜோசப்பு, உறுப்பினர்கள் வந்து அசோக் வர்தன், அதுக்கப்புறமா நாகநாதன். ஸோ இவங்களை கொண்ட ஒரு குழு நியமிச்சிருப்பாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் இதை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது எதுக்காகன்னா, மாநில உரிமைகளை மீட்கவும் மத்திய மாநில அரசுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்தவும் தமிழக அரசு ஏப்ரல் 2025 இதை அறிவிச்சிருப்பாங்க. மாநில உரிமைகளை மீட்கிறது. இதுக்கு முன்னாடி ராஜமன்னார் கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த கமிட்டி. ஸோ அப்கமிங் எக்ஸாமில் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸில் கேட்கக்கூடிய அதிக வாய்ப்பு உள்ளது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இவங்க வந்து இந்திய அரசியலமைப்பில் அனலைஸ் பண்ணி என்னென்ன ஆர்டிகல்ஸ் மூலிமா வந்துட்டு மாநில உரிமைகளை மீட்கலாம், பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி மாநில பட்டியலுக்கு கொண்டு வரலாம், அதே மாதிரி என்னென்ன விஷயங்கள் மாநில சுயாட்சிக்கு உறுதுணையாக இருக்கும், அந்த மாதிரி விஷயங்களை ஆராய்ஞ்சு அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க. திருநங்கை விருது 2025 பொன்னி தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த அவங்களுக்கும், ரேவதி நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டண்ட்டு. தமிழ்நாடு விண்வெளி கொள்கை 2025 3 இலக்குகளை கொண்டது. 10,000 கோடி முதலீட்டை ஈர்த்தல், 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளித்தல், விண்வெளித்துறையில் தகுதியான திறமையாளர்களை உருவாக்குதல். விண்வெளி சார்ந்த கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு. விண்வெளி சார்ந்த தயாரிப்புகளுக்கு காப்புரிமை வழங்குவதற்காக 50% சலுகை அரசு வழங்கும். 300 கோடிக்கு அதிகமான முதலீட்டுகளுக்கு சிறப்பு தொகுப்பு வழங்குறது. தனி வழித்தட பாதை, விண்வெளி தொழிலுக்கான தனி வழித்தட பாதை அமைக்கிறது. ஊதிய மானியம் வழங்குறது. முதலாம் ஆண்டுக்கு 30%, 2ஆம் ஆண்டுக்கு 20%, 3ஆம் ஆண்டுக்கு 10%. பாம்பன் புதிய ரயில் பாலத்தை வந்து பிரதமர் வந்து திறந்து வச்சுருப்பாங்க. ஏப்ரல் 6, 2025 இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்கு கடல்வழி ரயில் பாலமாக பாம்பன் பாலம் இருக்குது. செலவு பார்த்திங்கன்னா 535 கோடி. பாம்பன் பாலம் கட்டப்பட்ட ஆண்டு 1914. உச்சநீதிமன்ற தீர்ப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆளுநர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில மசோதாக்களுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்காமலே இருந்தாங்க.
ஸோ நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கோம். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 142 கீழே உச்சநீதிமன்றம் குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் சட்ட ஒப்புதலுக்கு காலக்கெடு வந்து நிர்ணயிச்சிருக்கோம். ஸோ இந்த ஆர்டிக்கல் சுப்ரீம் கோர்ட்டோட பவர், அந்த பவர் மூலிமா இவங்களுக்கு வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்கோம். மாநில ஆளுநர்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்து அனுப்பி வைக்கும் மசோதாவுக்கு 3 மாதத்துக்குள்ள குடியரசுத் தலைவர் வந்து முடிவெடுக்கணும். அதே மாதிரி மசோதா தொடர்பாக ஆளுநர் நடவடிக்கை எடுக்க அதிகபட்சம் 1 மாதம் தான் டைமு. மசோதாவை நிறுத்தி வைக்கிறதா இருந்தால் 3 மாதத்துக்குள்ளே அரசுக்கு வந்து தெரிவிக்கணும். இப்படின்னு சொல்லிட்டு 1 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் கால அளவை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. அதே மாதிரி அரசியலமைப்பு பிரிவு 201 கீழே குடியரசுத் தலைவர் வந்து தனது கடமையை நிறைவேற்ற பாக்கெட் விட்டோ அல்லது முழுமையான வீட்டோ அப்படிங்கிற தனி அதிகாரம் எதுவும் வழங்கப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடியரசுத் தலைவர் பரிசீலனையில் ஒரு சட்டம், ஒரு மசோதா வந்து இருந்ததுன்னா அதுக்காக வந்து கோர்ட் அணுகலாம், அரசுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறதும் இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசோட 10 மசோதா எதெல்லாம் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க அது ஃபுல்லாமே சட்டமானதாக வந்து உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மசோதாக்கள் ஃபுல்லாகவுமே நான் இதில் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க என்னங்கிறது. மேக்ஸிமம் எல்லாமே பல்கலைக்கழகம் சம்மந்தமாக இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டோட பல்கலைக்கழகத்துக்கான துணைவேந்தராக வந்து இதுக்கு முன்னாடி ஆளுநர் இருந்திருப்பாங்க, இப்போ வந்து முதலமைச்சர் மாற்றிருப்பாங்க. ஸோ அந்த சட்டமும் இதில், அந்த மசோதாவும் இதில் இருக்கும். சிந்து நீர் ஒப்பந்தம் இது எதுக்கு நியூஸில் வந்துச்சுன்னா, பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறமா இந்தியாவோட மிக முக்கியமான நடவடிக்கைகளில் ஒன்று இந்த சிந்து நீர் ஒப்பந்தத்தை வந்து நிறுத்தி வச்சது, காலவரையின்றி இந்தியா நிறுத்தி வச்சுருக்கோம். ஸோ இது என்ன ஒப்பந்தம்னா, சிந்து நதியும் அதோட துணை ஆறுகள் கிளை நதியும் பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு வந்து நீர் வளத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா 1960 வந்து ஜவஹர்லால் நேரு, அயூப் கான், பாகிஸ்தான் அதிபர் அயூப் கான் இவங்க முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கும். கிழக்கே ஓடும் நதி ரவி, பீஸ், சட்லஜ் இந்த 3 இந்தியாவுக்கு கண்ட்ரோலில் இருக்கும். இதே வந்து மேற்கே ஓடும் நதி ஜீலம், செனாப், சிந்து இந்த இது பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் கண்ட்ரோலில் இருக்கும். சிந்து தான் மெயின் ரிவரு, மிச்சம் இருக்கிற 5 கிளை நதிகள் வந்து யார் யார் கண்ட்ரோலில் இருக்கும், மொத்தமாக 6 நதியும் யார் யார் கண்ட்ரோலில் இருக்கும்னு இந்த ஒப்பந்தம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதன் மூலிமா நிறுத்தி வச்சதுனால இந்தியாவிலேருந்து போகக்கூடிய நீர் வந்து அங்கே போகாமல் இருக்கும். உலக புத்தொழில் மாநாடு குளோபல் ஸ்டார்ட் அப் சம்மிட்டு 2025 கோயம்புத்தூரில் நடத்துகிறதா தமிழ்நாடு அரசு வந்து அறிவிச்சிருக்கு. டேட் இனியும் சொல்லலை. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். சதேஜ் செயலி அப்படிங்கிறது இயற்கை பேரிடரை எச்சரிப்பதற்கான ஒரு செயலி, கவர்மெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. தேசிய குடிமை பணிகள் தினம் ஏப்ரல் 21, காவலர் தினம் செப்டம்பர் 6, தமிழ்நாடு காவலர் தினம் செப்டம்பர் 6. டாக்குமெண்ட்ஸ், அஃபிஷியல் சர்க்குலர்ஸ் இதிலெல்லாம் வந்து காலனி அப்படிங்கிற சொல்ல வந்து நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்து பள்ளிகளில் வன்கொடுமை தடுப்பு நடவடிக்கைகளில் மாணவர் மனசு புகார் பெட்டி அதை நிறுவனம்னு சொல்லியிருக்காங்க. ஆசிரியர்கள் பயிற்சி வழங்குறது குழந்தை எண் 1098, பள்ளிக்கல்வித்துறை எண் 14417 இதிலெல்லாம் இது பண்ணலாம். அடுத்து வகுப்பு சட்டம். இந்த வகுப்பு சட்டம் வந்துட்டு உங்களுக்கு ரீசெண்டாக வந்து கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்தது. ஸோ அதோட ப்ரொவிஷன்ஸ் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. இது நிறைவேற்றினது வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றினது ஏப்ரல் 4, 2025. மத்திய வகுப்பு கவுன்சில், மாநில வகுப்பு வாரியங்கள், முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்களையும் பெண்களையும் இடம்பெற இந்த சட்டம் சொல்லுது. அதேமாதிரி 5 ஆண்டுகள் இஸ்லாத்தை பின்பற்றவர் மட்டுமே வகுப்பு சொத்துக்களை அர்ப்பணிக்க முடியும். ஸோ பிற மற்ற மதத்தவர்கள் வந்து வகுப்பு சொத்துக்களை வந்து அர்ப்பணிக்க முடியாது. 1 லட்சத்துக்கு மேலே வருமானம் ஈட்டும் அமைப்புகள் வந்து அரசால் நியமிக்கப்படும் தணிக்கையாளர்களால் தணிக்கை செய்யப்படும். அது அரசு சொத்துக்கள் வகுப்பு சொத்தாக உரிமை கோரினாங்கன்னா மாவட்ட ஆட்சியர் இல்லை அதுக்கு மேலே உள்ள அஃபீஷியல்ஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் தான் அதை பார்த்துக்குவாங்க. அவங்க சொல்கிற டிசிஷன் தான் ஃபைனல். கலைஞர் பல்கலைக்கழகம் கும்பகோணத்தில் உருவாகிட்டுருக்கு. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இருந்து சில கல்லூரிகள் பிரித்து இந்த பல்கலைக்கழகத்துக்கு இது பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் புவிசார் குறியீடாக பார்த்திங்கன்னா புளியங்குடி, எலுமிச்சை பழம், கும்பகோணம் வெற்றிலை, தோவாளை, மாணிக்க மாலை, ஸோ இந்த 3 கொடுத்துருக்காங்க.
அடுத்து புவிசார் குறியீடு பெற்றுள்ள தமிழ்நாடு 2ஆம் இடத்துலையும் உத்தரப்பிரதேசம் முதல் இடத்துல இருக்குது. இப்போதைக்கு 63 பொருள் இருக்குது தமிழ்நாட்டிலேருந்து. அரங்கநாதன் இலக்கிய விருது பார்த்திங்கன்னா தமிழவன் திருநாவுக்கரசு. அடுத்து பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் தேசிய சராசரி 4.7, தமிழ்நாடு சராசரி கம்மி தான் 1.1. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தேசிய சராசரி 66, தமிழ்நாடு 24. இல்லை நீங்கள் மெயின்ஸில் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் அதிகமாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து நமோ பாரத் ரயில் சேவை குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் தான் ஃபஸ்ட்டு சேவையை தொடங்கியிருக்காங்க. யுனெஸ்கோவோட உலக நினைவு பதிவேட்டில் பார்த்திங்கன்னா பகவத்கீதையும் பரத முனிவரோட நாட்டிய சாஸ்திரமும் இடம்பெற்றிருக்கு. இந்தியாவோட முதல் முறையாக ரயிலில் ஏடிஎம் பார்த்திங்கன்னா பஞ்சவாடி எக்ஸ்பிரஸ் மகாராஷ்டிராவில் நிறுவியிருக்காங்க. அடுத்து உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறமா பட்டியலின சமூகத்திற்கான இடஒதுக்கீடை பிரித்து அமல்படுத்திய முதல் மாநிலமாக தெலுங்கானா இருக்குது. தமிழ்நாட்டோட சமத்துவ நாள் ஏப்ரல் 14 அம்பேத்கரோட பிறந்த தினம். அவரோட 2 புத்தகங்களை தமிழாக்கம் செஞ்சுருப்பாங்க, ஜாதியை அழித்து ஒழித்தல், இந்து மதத்தின் தத்துவங்கள். அடுத்து தமிழ்நாட்டோட துணைவேந்தர்கள் கூட்டம் முதல் முறையாக முதலமைச்சர் தலைமையில் ஏப்ரல் மாதம் நடைபெறதா இருக்குது. எம்சி ராஜா நவீன கல்லூரி மாணவர் விடுதி கட்டிடம் சென்னையில் திறந்துருக்காங்க. ஒரு மாநிலம் ஒரு வட்டார வளர்ச்சி வங்கி, வட்டார வளர்ச்சி வங்கிங்கிறது ஆர்ஆர்பி. ஸோ இப்போது 45 இந்தியா ஃபுல்லாக 45 ஆர்ஆர்பி இருக்குது. இதை 28 ஒரு மாநிலத்துக்கு 1 போதும் அப்படின்னா ஃபங்க்ஷன் இனியும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜூவின் வலைதளம். இந்த வலைதளத்தில் ரேபிஸும் பாம்பு கடிக்கான தடுப்பூசிகள் இருப்பை கண்காணிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் ஓராண்டு தடையாக மயோனிஸ் பயன்பாட்டுக்கு தடை விதிச்சிருக்காங்க. ஏன்னா இது பச்சை முட்டையிலேருந்து தயாரிக்கப்படுறதுனால. கத்தோலிக்க திருச்சபையோட தலைவர் போப் ஃப்ரான்சிஸ் 88வது வயதில் காலமாக இருப்பார். ஸோ இதுதான் ஓவராலாக நீங்கள் பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸு. இதோட இங்கிலீஷ் வெர்ஷனும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.